என்ன பத்மா ஒரு மாதிரியா இருக்க? அப்படிதான் மாமா இருப்பாங்க. டாக்டர் கூப்பிடும்போது கடைசி நேரத்துல போன் மேரோ குடுக்கறதுக்கு யோசிச்சாங்க. யாரு? பத்மாவா? ஆமா. ஏன்? சத்து போயிரும், வயசானவங்க மாதிரி தெரியும், பலம் போயிடும்னு என்னென்னமோ சொன்னாங்க. உசிரே போனாலும் பரவாயில்லன்னு மாயாதான் போன் மேரோ தரேன்னு சொன்னான். ஏண்டி என்னடி சொன்ன? நம்ம புள்ளைய விட உன் உசுர் தான் முக்கியமா போச்சா? என்னமோ வீராப்பா என் புள்ளைய நான் தான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இப்ப உடம்பு சரியில்லை வயசாயிரும் நல்லா சொல்லிட்டு இருக்க. ஏண்டி ஏண்டி நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி. அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேன். இருந்திருந்தா நான் அப்படியே நம்ம மருமகளை பாரு, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவ கொடுத்துட்டு வந்திருக்கா. நீயும் தான் இருக்கே. அவளுக்கு சின்ன வயசு, நான் எப்படி கொடுக்க முடியும்? ஏண்டி வயசாடி முக்கியம், புள்ளையோட உயிர் தாண்டி முக்கியம். நான் ரத்தம் கொடுக்க போன கேப்ல என் புள்ளைய இப்படி பண்ணி வச்சிருக்கியே. உன்னை கொண்டாட்டா என்ன? நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி. மாமா மாமா விடுங்க மாமா. அந்த பக்கை எப்படியாவது வெளியில எடுக்கணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். மேடம், ஒரு நல்ல விஷயத்தை சொன்னீங்க. முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் மேடம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பா எடுத்துடலாம். அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன். எல்லாம் அந்த போனாவோட வேலையா தான் இருக்கும். இந்த பக்கை வைக்கிறதுக்காக தான் என் சீனுவை கத்தியால குத்துனாங்களா? சீனுவை குத்துறதுக்கு பதிலா அந்த புவனை என்ன குத்தி கொண்டு இருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கா? பக்க வச்சு ஒரு புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறத ஒட்டு கேட்டு நம்ம போற இடத்துக்கெல்லாம் வந்து நமக்கு எதிரா சதி செஞ்சு நான் சீனு மேல சந்தேகப்பட்டேன். நம்ம விஷயமெல்லாம் புவனாவுக்கு எப்படி போகுதுன்னு சீனு கிட்டயே சண்டை போட்டு சந்தேகப்பட்டு கேட்டிருக்கேன். என் உசுருக்கு உசுரான சீனுவ நானே சந்தேகப்படும்படி நடக்க வச்சுட்டா. என் சீனு எவ்வளவு மன வருத்தம் பட்டிருப்பான். எப்போ என் சீனுவ சந்தேகப்பட வச்சு என் மனசை வேதனைப்படுத்தி சீனுவ தர்ம சங்கடப்படுத்தினாலோ அதே மாதிரி இனி ஒவ்வொரு நிமிஷமும் புவனா நிம்மதியாவே இருக்க விடாம அவளை டென்ஷன் ஆக்கி பைத்தியம் பிடிக்க வைக்கல. என் பேர் மாயா இல்ல. பரமபத விளையாட்டுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. எந்த இடத்துல இருந்து உன்னை எப்படி அடிக்கணும் அப்படிங்கறதையும் பிளான் பண்ணியாச்சு. ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. புவனா, சீனு ரெடியா? சீனு, மனசே தாங்கல சீனு. ஏய், நீ இன்னுமா அதே யோசிச்சுட்டு இருக்க? கண்ணுக்குள்ளேயே நிக்குது சீனு. என்ன ஒரு கோரமான ஆக்சிடென்ட். அந்த கிணத்து கடவு பக்கம் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அந்த கொடூரத்தையே பார்த்தேன். நீ பாத்தியா? ஐயோ, எனக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் கிடையாது. நானும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்க மாட்டேன். ஆக்சிடென்ட்ல இறந்து கடந்தது யாருன்னு நீ கவனிச்சியா? லேசா பார்த்தேன். வேஷ்டி கட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆளு கொஞ்சம் உயரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. யாருன்னு தெரியலையா? இல்லையே. நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் சீனு. தெரிஞ்ச ஆளா? யாரு? நமக்கு தெரிஞ்சு யாரு உயரமா வெள்ளை வேஷ்டி ஜிப்பாலாம் போட்டிருப்பாங்க? கெஸ் பண்ண முடியலையா? இல்லையே. அந்த பசுபதி தான். என்ன? பாவம், என்ன பண்றது? வாழ்க்கை நம்ம கையில இல்லையே. காரை இவ்ளோ வேகமாவா ஓட்டிட்டு வருவாங்க? அதான் பஸ்காரன் அடிச்சு தூக்கிட்டான்.
நான் கூட ஏதோ உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் உழைக்க வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பாவம், ஸ்பாட்லயே அவுட். என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீ இல்லாம நான் ஏன் வாழணும்? நீ இல்லாம நான் உயிரோட இருக்கணுமா கடவுளே? உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா என்ன தண்டிக்க வேண்டியது தானே? எதுக்காக என் உயிரை எடுத்த? வேணும்டி உனக்கு. வேதனைனா என்னன்னு இப்பதான் உனக்கு தெரியும். ஏமா யாருமா நீ? எதுக்கு இங்க வந்து அழுதுட்டு இருக்க? இங்க இருந்து ஒரு அண்ணன்னு சொன்னாங்க. ஐயோ அண்ணனாமா? ரொம்ப நேரமா இங்க அனாதை பணமா செத்து கிடந்தாரமா? யார் அனாதைன்னு சொன்ன? யார் அனாதைன்னு சொன்ன? அம்மா ரோட்ல செத்து கிடந்தா அனாதை தானமா சொல்லுவாங்க? அம்மா இங்க அழுது பிரயோஜனம் இல்லம்மா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. போய் என்னன்னு பாருமா. எப்படி போற பாரு. ஆமா. தனா, மாயா, புவனா என்னடா? என்ன பண்ண தெரியுமா? யோ மாயா, நீ கூட இருந்திருக்கணும். அவ எவ்வளவு பதறி போன தெரியுமா? ரோட்லயே அழுது புரண்டு அப்படியே பைத்தியம் மாதிரி கண்டவனெல்லாம் அடிக்க போய் அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கலையே. அத வீடியோ எடுத்துட்டு வந்திருக்க கூடாதா? அவ எமோஷனை பார்த்த உடனே எங்களுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு தோணல மாயா. இப்ப இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் வருவா. வா போய் லைவா பார்க்கலாம். வாடா. வாங்க. சார், யானை சார், யானை. என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? மார்ச்சரிக்கு கொண்டு வந்ததா சொன்னாங்க. என் அண்ணன் பேர் பசுபதி சார். அம்மா பணத்தோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது. மார்ச்சரி உள்ள உங்க அண்ணன் யாருன்னு போய் பாரு. ஏப்பா கூட்டிட்டு போய் காட்டுப்பா. சரி அம்மா வாங்கம்மா. பாருங்க.